அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். அம்மானா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அவங்க மேலே பாசம் இருக்கணும்னு. இது எப்படின்னா, இப்போ அந்த ஆசிரமத்துக்கு போனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது, மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ வயசானவங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு, அவங்களுக்கெல்லாம் எத்தனையோ பிள்ளைங்க இருப்பாங்க, பொண்ணுங்க இருப்பாங்க, எல்லோரும் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. யாரும் அவங்கள பார்த்துக்கிறாங்க, அவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, ரொம்ப அவங்க வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. வாமிட் அப்படியே வாமிட்டை அவங்க வாயெல்லாம் தொடச்சி விட்டு, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு, இதுக்கெல்லாம் அங்கே வந்து வேலை செய்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. அப்போது யாரோ பார்த்துக்கிறாங்களே, பெற்றவங்க இப்படி இருக்கும்போது பிள்ளைங்க நீங்கள் ஏன் பார்க்க முடியாது? அப்போது அந்த மனநிலையை மாற்றிக்கணும். அதை கொஞ்சம் எல்லாருமே அந்த அட்டாச்மெண்ட், குடும்பம்ன்ற அந்த அட்டாச்மெண்ட்டு ரொம்ப முக்கியமாக அதை பாதுகாத்துக்கணும். இல்லைன்னா காலப்போக்கில் என்ன ஆகிடும்னா ஃபாரின் மாதிரி ஆகிடும், கலாச்சாரங்கள்லாம் மாறிடும், ஃபாரின் மாதிரி ஆகிடும். அப்படி ஆகிடக்கூடாது. நம்ம இந்திய கலாச்சாரம்ன்றது உலக அளவில் இன்றைக்கி எல்லாரும் இதை விரும்புகிறாங்க, இதை பின்பற்ற முயற்சி செய்கிறாங்க. நாம் என்னப்பா இதை விட்டுட்டு அதை பிடிச்சிக்கிறோம். அதனால் இதில் வந்து முழுமையாக இருக்கணுன்றத ஒரு முறை உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். உயிர் இருக்கு, ஆன்மாவும் உயிரும் வேறு வேறு தான், வேறு தான். ஆன்மா இந்த உருவ மத்தியில் இருக்குது சொல்கிறாங்க, அது உண்மையா? யார் போய் பார்த்தாங்க அங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு? இல்லை, அதான் டவுட்டு. இப்போ சரி, ஆன்மா புருவ மத்தியில் இருக்குன்னா உயிர் எங்கே இருக்குதான்? உயிர் உடம்பு ஃபுல்லாக இருக்கா? கிட்ட வச்சு உயிர் உடம்பு ஃபுல்லாக இருக்குது, ஆன்மா மட்டும் புருவ மத்தியில் இருக்குது. சரி, உடம்பு பூரா உயிர் இருக்கு, அது உண்மை. ஏன்னா ஒரு விரலை வெட்டி அப்படி போட்டால் கூட அது பாட்டு குச்சிக்கினே இருக்கும். கொஞ்ச நேரம் உடம்புலேருந்து தனியாக வெட்டி போட்டாலும் எகிரிக்கினே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா உயிர் அதில் ஆக்டிவேட்டில் இருக்குது. அதனால தான் நம்ம எதாவது நடந்து போகும்போது கூட ஒரு கல்லில் இடிச்சிக்கிட்டோம் காலைன்னா, ஐயோ உயிரே போச்சுன்னுவோம். காலை போச்சு உயிர் போச்சுன்னுவோம். காலை அப்படியே கெட்ட ரத்தமாக வந்துகிட்டு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா உயிர் எல்லாம், அந்த உணர்வு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உயிர் இருக்குது. ஆனால் ஆன்மான்றது பிரம்மரந்திரம்னக்கூடிய அண்ணாக்குக்கும் உச்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் ஆன்மா. இப்போ அடிபட்டுறது, அந்த வலியை வந்து உயிர் அனுபவிக்குமா இல்லை ஆன்மா அனுபவிக்குமா? உயிர் ஆன்மா அதிலிருந்த ஒரு பகுதி தானே இது. உடல் முழுக்க வியாபித்திருக்கிறது உயிர். உயிர் அந்த வேதனை அனுபவிக்கும் போது ஆன்மாவும் அதோடு சேர்ந்து அனுபவிச்சு தான் ஆகணும். ஒரு ஆடு வெட்டுறாங்க, ஆமாம், தலை மட்டும் துடிக்கல, உடம்பும் துடிக்கும், எல்லாமே. அதுதான் சொல்கிறேன், ஒரு விரலை வெட்டி தூக்கி போட்டால் அது பாட்டு குச்சினே இருக்கும், கொஞ்சம் நேரம் குதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடங்கும். ஒரு கோழியை கழுத்தை அறுத்து அப்படி போட்டான்னா கழுத்தை பாட்டு எகிரி, இந்த பக்கம் உடம்பு எகிரிக்கினா இருக்கும், அந்த பக்கம் கழுத்து எகிரிக்கினா இருக்கும். ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாம் அடங்கிடும். அப்போது முழுமையாக உயிர் வந்து வெளியேறிடும், அதுக்கப்புறம் அது அடங்கிடும். அப்போ உயிர் உடல் முழுக்க வியாபித்திருக்கு. ஆன்மான்றது ஒரு இடத்துல மட்டும் இருக்குது. ஆன்மாவுக்கும் உயிருக்கும் தொடர்பு, ரெண்டுத்துக்கும் தொடர்பு இல்லைன்னா இயக்கம் கிடையாது. அதனால் எல்லாம் இது ரெண்டும் சேர்ந்து தான் அனுபவிக்குது. உடலுக்கு வர துன்பத்தை ரெண்டும் சேர்ந்து தான் அனுபவிக்குது. இப்போ நம்ம பயிற்சி நான் யார் தெரிஞ்சுக்கிட்டே, நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுனால பாதையில் பயணம் பண்ணணும். இதுக்கு என்ன சொன்னார்னா, தன்னை அறியும் தத்துவ ஞானிகள்னாங்க. தன்னை அறியும், அதுதான் இப்போ நீ கேட்குறது. நான் யார், நான் தெரிஞ்சுக்கணும் எப்படி அப்படின்னா, இப்போ ஞானிகள் அதுக்கு நிறைய வழி சொல்லியிருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சுக்க எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு இப்போ தெரிஞ்சுக்க நீ என்ன பண்ண போகிற? அடுத்த கேள்வி அது கரெக்டு. இப்போ தெரிஞ்சுக்கினே நீ என்ன பண்ண போகிற? இதை தெரிஞ்சுக்க எவ்வளோ பேர் தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா கேள்விக்குறி தான். ஆனால் இங்கே பயிற்சிக்கு வந்திருக்கிறீங்க, பாடம் வாங்கியிருக்கீங்க, நீங்களாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது நான் யார்னா ஆன்மா, அதில் எந்த மாற்றம் இல்லை. அதாவது சோலுன்னு சொல்லக்கூடிய ஆன்மா. காரணம் என்னன்னா,
அந்த ஆன்மா தான் போய் பிறவி எடுக்க போகுது. இப்போ நான்ன்றது ஆன்மா, இந்த உடல் கிடையாது. ஏன் உடல் கிடையாது அப்படின்னா, பொறிப்புலன்கள் இயக்கம் உடலில் இயங்கணும்னு சொன்னாலே உயிர் இயக்கம் இருந்தால் பொறிப்புலன்கள் இயக்கம், அது இல்லைன்னா இது இயக்கம் கிடையாது. இப்போ எப்படி உதாரணத்துக்கு நைட் நல்லா ஆழ்ந்த தூக்கம், நல்லா தூங்குகிறோம், கை காலை போட்டு நல்லா தூங்குகிறோம். அப்போது கை ஆடாது, கால் ஆடாது, பொறிப்புலன்கள் இயக்கம் கிடையாது. ஆனால் உள்ளுறுப்புகள் இயங்கிக்கிட்டு இருக்கும். உள்ளுறுப்புகளாகிய ஹார்ட்டு, லங்ஸு, மற்ற உள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் வேலை செய்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் யார் செய்ய வைக்கிறது? இந்த வெளியில் இருக்கக்கூடிய கை, கால், கண், மூக்கு கூட சில நேரங்கள் மூக்கு கூட வேலை செய்யும். திடீர்னு ஒரு புகைக்கு வந்தால் புகை அந்த ஸ்மெல்லு வந்தாலே நல்ல தூக்கத்தில் கூட ஏஞ்சிருவாங்க. என்ன ஒரே ஸ்மெல்லு வருதுன்னா மூக்குக்கு அந்த நுகர்வு சக்தி இருக்குது. ஆனால் மற்ற கை கால்லாம் அசைவு இல்லாமல் இருக்குது. அப்போது உயிர் இயக்கம் இருக்கும்போது எல்லா அசைவுகள் இருக்கும். இயக்கம் இல்லாதப்போ தூங்கும்போது இயக்கம் இல்லை, அப்போ அசைவற்று இருக்கும். அப்போது பொறிப்புலன்கள் இயக்கம் இல்லை, ஆன்மாவோ உயிரோ இயங்கிக்கிட்டே இருக்கும். ஆமாம், அப்போ அதுதான். இப்போ ஆன்மா இயங்கிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த ஆன்மா தான் நானுன்னு சொல்லக்கூடிய ஆன்மா. ஏன்னா இயக்கம் அது இயங்கிக்கிட்டே இருக்கிறதால தான் அதுதான் அதுதான் நான். அந்த நான் இல்லாமல் மற்றது இயங்காது. அதனால் உடலில் நம்ம கிடையாது. இந்த உடல் மண்ணுக்கு போகுது, ஆன்மாவுக்கு அழிவில்லை, ஆன்மா தான் நம்ம. ஒவ்வொருத்தரும் நாம் இப்போ அதை பார்க்கறதுக்கான முயற்சியும் அதை உணர்றதுக்கான முயற்சியும் தான் இப்போ நம்ம அந்த பாடத்தின் மூலயமா செய்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நான்னா எதுன்னா ஆன்மா தான் நான். இப்போ நம்ம இறந்துடுறோம் ஐயா, இறந்துட்டு அதுக்கப்புறம் வேற உலகத்துக்கு போவோமா, இல்லை இதே உலகத்தில் ரொட்டேஷன் ஆகணும்? வேற உலகம் எங்கே இருக்கு? இப்போ பூமி இருக்கு. ஆமாம், இருக்கு. பூமி ஏன் அங்கெல்லாம் நீ ஏன் போகிற? நீ எங்கே இருக்கிறியோ அங்கே தான். உனக்கு ஆரம்பத்திலேயே இறைவன் அதையெல்லாம் கொடுத்து தான் அனுப்பிச்சிட்டான். என்னென்ன கொடுக்குறான்னா, ஒரு தாயோட கருவில் குழந்தை பிறக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை இங்கே வச்சுட்டு தான் அந்த கருவுக்குள்ளேயே, அந்த தாயோட கருவுக்குள்ளேயே அந்த விந்தணு நுழையும். அதுக்கு தேவையான அனைத்தையும் இங்கே ஏற்பாடு பண்ணிடுறாரு கடவுள். அப்போது அவர் முடிவு பண்ணிட்டார், நீ எங்கே இருக்குன்னா, எப்படி இருக்குன்னா, யார் உனக்கு அப்பா அம்மாவாக இருக்குன்னா எல்லாமே முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் இதுதான் உன்னோட உலகம். நீ இறந்ததுக்கப்புறம் உன் உடல் இங்கே விழுந்துடும். ஆனால் உன்னோட ஆன்மா பயணம் பண்ணும். எப்படி பயணம் பண்ணும்? ஆன்மானா புகை வடிவாவோ நெருப்பு வடிவாவோ பயணம் தொடரும். ஏன்னா உடல் விழுந்துச்சு, இனி இயக்கம் கிடையாது, இயங்க முடியாது. உடல் விட்டு தனித்து உயிருக்கு இயக்கம் இல்லை. அப்போ என்ன ஆகும்னா, இது எங்கேருந்து வந்ததோ அங்கே போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு வழி தெரியும், ஏன்னா வந்தது அதுதான். அதனால் அது அந்த இடத்த நோக்கி பயணம் தொடரும். அப்போ அங்கே போகும்போது எப்படி போவோம்? அதுன்னா புகை வழியாக சிதை தீ மூட்டுறாங்க, சிதையிலிருந்து வரக்கூடிய புகை, அந்த புகையில் பயணம் தொடர்ந்துடும். இல்லை அதிலிருந்து வரக்கூடிய நெருப்பின் மூலயமா அதோட பயணம் தொடரும். அப்படி தொடர்ந்து அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு மீண்டும் உடல் அந்த வினை பயனுக்கு ஏற்ற மாதிரி மீண்டும் உடல் கொடுத்து மீண்டும் ஒரு கருவுக்கு அனுப்புவாங்க. இப்போ நம்ம இறந்துடுறோம், இறந்ததுக்கு அப்புறம் ஆன்மா பயணம் பண்ணுது. பயணம் பண்ண சொல்லி இங்கே வாழ்ந்த அனுபவத்தை எடுத்துக்கின்னு போவோமா? எல்லாமே மறந்துடும். நீ எடுத்துன்னு போகும்போது எடுத்துன்னு போவோம், எதையும் எடுத்துன்னு போகலன்னு கிடையாது. இங்கே செய்த பாவ புண்ணியங்கள் நினைவுகள் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு போய் திரும்பி புதுசாக உடல் எடுக்கும்போது எல்லாத்தையும் மறந்துடும். மறைப்பு சக்தின்ற ஒன்று இருக்குது, அந்த மறைப்பு சக்தி எல்லாத்தையும் மறைச்சிடும். இப்போ நம்ம எங்கே தான் போகிறோம்? அது இப்போ இறந்ததுக்கப்புறம் போயினே இருப்போம். ஆமாம், எங்கே தான் போகிறோம்? எங்கேருந்து வந்தேன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே. அப்போ எங்கேருந்து வந்தேன்னு தெரியாதப்போ எங்கே போகிறோன்னு தெரியாது. அது இந்த பயிற்சி மூலயமா தெரியுமா ஐயா? தெரியாது. பயிற்சி மூலயமா தெரியாது வேறு விஷயம். வந்தது தெரியலன்னா போனது எப்படி? வந்தது தெரியும், போவது எங்கே, வாழ்க்கை வழியே தெரியலன்னு சொல்கிறார் ஒரு பாடலில். வந்தது தெரியும்னார் அவர். நமக்கு வந்ததே தெரியல, எங்கேருந்து வந்தேன்னு தெரியாது. இப்போ எங்கே போகிறோன்றதே நமக்கு தெரியாது. இதையெல்லாம் தெரிஞ்சு அதுக்கெல்லாம் செயல்படுறதுக்கு இறைவன் ஒரு பொருள் இருக்குது. நீ அவனை புடி, அது வழி சொல்லுவான். எங்கே போகிறது, எங்கே இருக்கிறோம், எங்கே வரப்போகிறோம், எங்கே போக போகிறோம்,
அவன் தான் சொல்லுவான். நீ முதல்ல உன்னை அறிஞ்சிட்டா அது தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஞானிகள் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவன் அருளாலேனாங்க. அப்போ சிவனை பிடிக்கணும். அவர் அருள் கிடச்சிச்சின்னா உனக்கே எங்கே போகிறோன்னு தெரியும், எங்கேருந்து வரோன்னு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சுக்கணுன்னா அவனை பிடிக்கும். அதுக்கு தான் நம்ம முயற்சி எடுக்கிறோம். அதுக்கு தான் நாங்களும் பாடம் கொடுத்துருக்குறோம். பிடிப்பா, அவனை பிடிப்பா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது அரிய சிவனை ஒன்று அறியாத வாயில மண்ணா